ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் வானலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் எடுத்து அந்த எண்ணெய் ஆயிலில் சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலான்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10-15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். 1/4 ஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணிலாம் எதுவும் போட தேவையில்ல, நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தோம். அரைக்கக்குள்ளே நான் தக்காளி மறந்துட்டேன், தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 தக்காளி போட்டால் போதும். அரைச்ச விழுதை நல்லா வதக்கி வச்ச பீட்ரூட்டு கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கரெக்டாக இருந்தது உப்பு. நீங்கள் உப்பு இடையில வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு போக வர கிண்டி விட்டிங்கன்னா பல நல்லா வருங்க. இந்த டைமில் முந்திரி பயிர், ஒரு 10 பல்லு முந்திரி பயிரை உடச்சி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த முந்திரி பயிர் அது கூட ஊறி சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரியல் ட்ரை ஆனால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களும் பிடிக்கலன்னு சொல்லாத நல்லா சாப்பிடுவாங்க. அந்த இனிப்பு டேஸ்ட்லாம் தெரியாத மசாலா வாசனையோட ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.